இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமையில் நம்ம இருக்கின்றோம். உங்கள்கிட்டலாம் ஒரு கேள்வி. இயேசுவினுடைய சீடராக இருக்க வேண்டிய முக்கியமான குணங்கள் என்ன? ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆன்சர் இருக்கும். ஒரு சில பேர் நம்பிக்கைன்னு சொல்லுவீங்க, இல்லை அன்புன்னு சொல்லுவீங்க, இல்லை பணிவுன்னு சொல்லுவீங்க, இல்லை கீழ்ப்படிதல் என்று சொல்வீர்கள். இன்றைய மையப்புள்ளியான திருமுழுக்கு யோவானுடைய பார்வையில் பார்க்கும் பொழுது, ஒழுக்கம் என்பது கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பண்பாக நான் பார்க்கின்றேன். நம்ம ஊரில் பல்வேறு மரங்கள் பார்த்துருக்கோம். ஆலமரம், வேப்ப மரம், புளிய மரம், தென்னை மரம், இப்படி பல்வேறு மரங்கள். ஒவ்வொரு மரத்திற்கும் ஒவ்வொரு குணாதிசயம் இருக்கிறது. ஆழமரம் நல்ல நிழலை கொடுக்கக்கூடிய ஒரு மரம், வேப்ப மரம் நல்ல மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு மரம், தென்னை மரம் நமக்கு தேவையான உணவை கொடுக்கக்கூடிய ஒரு மரம். இப்படி ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு செயல்களை செய்கிறது. அதே போல் மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையை ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும் என்று திருமுழுக்கு யோவான் நமக்கு சொல்கிறார். அவர் சொல்லக்கூடிய முக்கியமான 3 படிப்பினைகள் என்ன என்று பார்க்கும் பொழுது, முதலாவதாக திருமுழுக்கு யோவான் யூதேயாவில் உள்ள பாலை நிலத்திற்கு வந்தார் என்று நாம் படிக்க பார்க்கிறோம். பாலை நிலம் என்பது விவிலியத்தில் ஒரு முக்கியமான ஒரு இடம், அமைதியாக இருக்கிற ஒரு இடம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணி வாழ்வை பாலை நிலத்திலிருந்து தொடங்குகின்றார். திருமுழுக்கு யோவானும் பாலை நிலத்தில் ஜெபிக்கிறார். அப்போ ஒரு தனிமையாக இருக்கக்கூடிய இடம் என்பது ஒரு முக்கியமான செயலாக நம்முடைய வாழ்க்கையில் பார்க்குது. தனிமையில் தான் கடவுளுடைய வார்த்தையை கேட்க முடியும், படிக்க முடியும். எந்த ஒரு தொந்தரவும் இல்லாத ஒரு சூழல் அங்கே நிலவும். கடவுளோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள முடியும். ஆகவே இந்த திருவருகை காலத்தில் ஒரு 10 நிமிடங்கள் நாம் தொடர்ந்து கடவுளுக்காக கடவுளோடு நாம் தொடர்பு கொள்ள முற்படுவோம். இரண்டாவதாக திருமுழுக்கு யோவான் சொல்லக்கூடிய முக்கியமான படிப்பினை, மனமாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்று. திருமுழுக்கு யோவான முதல் திருத்தூதர் என்று சொல்வார்கள், இல்லை கடைசி இறைவாக்கினர் என்றும் சொல்வார்கள். இயேசு தன்னுடைய பணிவாழ்வை தொடங்கும் பொழுது மத்திய எழுதிய நற்செய்தி அதிகாரம் 4:17 இதே வார்த்தைகளை தான் பயன்படுத்துகிறார். மனமாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்று. மனமாற்றம் என்பது கிறிஸ்தவர்களுக்கு முக்கியமான ஒரு நிகழ்வு. அவை நல்ல ஒரு ஒப்புரவு அருட்சாதனத்தை இந்த நாட்களில் பெற முயற்சி செய்வோம். மூன்றாவதாக திருமுழுக்கு யோவான் சொல்லக்கூடிய ஒரு படிப்பினை, நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள் என்று சொல்லுகின்றார். நம்ம மனம் மாறிட்டோம் அப்படிங்கிறத நம்முடைய அன்பின் மூலமாக, மன்னிப்பின் மூலமாக, இரக்கத்தின் மூலமாக, பிறருக்கு உதவி செய்வதன் மூலமாக நாம் காட்ட முற்பட வேண்டும். ஒழுக்கம் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களால் மட்டும்தான் இதெல்லாம் பின்பற்ற முடியும். ஒழுக்கம் நிறைந்த கிறிஸ்தவர்களால் மட்டும்தான் தனிமையில ஜெபிக்க முடியும், ஒப்புரவு அருட்சாதனத்தை பெற முடியும், நற்செயல்களை நாம் செய்ய முடியும். அவை தொடர்ந்து திருமுழுக்கு யோவான் சொல்லக்கூடிய ஒழுக்கம் நிறைந்த கிறிஸ்தவர்களாக வாழ, கிறிஸ்துவனுடைய பிறப்பை நல்ல முறையில் தயார் செய்ய நாம் தொடர்ந்து முற்படுவோம். இறைவனுடைய ஆசீர்வாதம் ஒவ்வொருவருக்கும் இருக்கட்டும். ஆமென். Oh